உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். ரொம்பவும் ஆச்சரியமான புரட்சிகரமான ஒரு சிந்தனையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வள்ளல் பிரானோட குரலில் இப்படி கூட யோசித்திருக்க முடியுமா அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக மறுமலர்ச்சி புரட்சியாளர் இந்த ஞான சித்தர் அப்படின்னு ஏன் கொண்டாடுறோம் வள்ளல் பிரானை அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக இந்த உரைநடை பற்றியே நம்ம சொல்லலாம். அந்த காலத்தை நினச்சி பாருங்களேன். 19ஆம் நூற்றாண்டுங்கிறது நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில், அதிலும் வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த அந்த கடலூர் வடலூர் பகுதியிலெல்லாம் மக்கள் சமூகம் என்பது மிக சிறிய சிந்தனையோடு இருந்தது. அதிலும் அந்த வைதிகர்கள், ஆகமங்கள் பின்பற்றுகிறவர்களின் கைப்பாவையாக நம்முடைய தமிழர்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய சமூகத்து மக்கள், நம்முடைய நாட்டில் இருந்தவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு வரலாறு நிறைய சொல்லுது. அந்த மாதிரி நேரத்தில் இதிலிருந்தெல்லாம் நான் வெளிவருகிறேன், இவர்களுடைய சிந்தனையை நான் ஏற்க மாட்டேன் என்கின்ற துணிச்சலோடு சொன்னவர் நம்முடைய வள்ளல் பிரான். இதுக்கு முன்னாடியே 11 சித்தர்கள் அதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிக சமீபமாக நாம் பார்த்த ஒரு ஞானி யார் என்றால் நம்முடைய வள்ளல் பிரான் தான். அவருடைய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு சிந்தனையை இப்போ நம்ம பார்க்கலாம். சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நம சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஒரு பாடல் இருக்கு, குதம்பை சித்தரோட பாடல். பலவாய் பூசைகள் பண்ணும் மடையர்க்கே 7ஆம் நரகமடி குதம்பாய் 7ஆம் நரகமடி அப்படின்னு சொல்றார். பலவாய் பூசைகள் பண்ணும் மடையர்க்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார் குதம்பை சித்தர். அப்படின்னா அது கொடுக்கின்ற அதிர்வலைகளை சரியாக புரிஞ்சுக்கணும். பலவாய் பூசைகள் பண்ணும் மடையர்க்கே 7ஆம் நரகமடி குதம்பாய் 7ஆம் நரகமடி. அதில் கூட இந்த மடையர்களுக்கெல்லாம் முதல் நரகம் இல்லையா. முதல் நரகமே நாம் படிச்சிருக்கோம், அவ்வளவு மோசமாக இருக்கும். எண்ணெய் கொப்பரையில் எரிஞ்சிட்ருக்கோம், தகதகன்னு எரிஞ்சிட்ருக்கோம், அதில் போட்டு வாட்டுவாங்க. நரகத்தில் சாப்பாடு சரியாக இருக்காது, நண்பர்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அங்கே இந்த மாதிரி தேவகணங்கள் இருக்காது, அசுரகணங்கள் தான் சுற்றி வர இருக்கும். நம்ம எல்லாம் பாதுகாத்துட்டே இருக்கோம், கண்காணிச்சுட்டே இருக்கோம், கையில் ஈட்டி வேலெல்லாம் வச்சுருக்கோம். இப்படியாக பல கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியாக ஆகம பூஜைகள் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை? 7ஆம் நரகம் அப்படின்னு சொல்கிறார் குதம்பை சித்தர். அப்படின்னா முதல் நரகமே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா 7ஆம் நரகம் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த மந்திரங்கள், அந்த ஆகமங்கள், இவர்கள் சொல்லுகின்ற வழிபாட்டு முறைகள், அதில் இருக்கக்கூடிய அர்த்தமில்லாத தன்மையை வள்ளல் பிரான் தன்னோட உரைநடையிலையும் சொல்கிறார். கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து இது. மேலோட்டமாக அது எப்படிங்க இப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்க வேண்டாம். வள்ளல் பிரான் என்ன சொல்றாருங்கிறத அவரோட வார்த்தையிலே கேட்கலாம். சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நம சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து, இதைத்தான் குதம்பை சித்தரும் பாழாய் பூசைகள் பண்ணும் மடையர்க்கு அப்படிங்கிறார். ஏன்னா பூசையெல்லாம் பண்ணிடுறோம், ஆகம முறைப்படி பண்ணுறோம், வேளைக்கு பண்ணுறோம், வெளிப்புற தோற்றத்தை அந்த சாதி சமய அடையாளங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு பண்ணுறோம். என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமான்னு அந்த எதேச்சாதிகார உணர்வோடு பண்ணுறோம். ஆனால் எதை இழந்து நிற்கிறோம் என்றால், இதை நான் செய்வதால் நான் உங்களையெல்லாம் உயர்ந்தவன், உங்களையெல்லாம் விட நான் தூய்மையானவன், நீங்கள் பேசாத மொழியை நானும் பேசுகிறேன், நீங்கள் பார்க்காத இறையை என்னால் உணர முடிகிறதுங்கிற எதேச்சாதிகாரம் இருக்குல்ல, அதைத்தான் குதம்பை சித்தரும் சொல்கிறாரு, நம்முடைய வள்ளல் பிரானும் சொல்கிறார். மனிதத்தை தொலைத்து விட்டு நீ 1000 பூசைகள் செய்வதால் என்ன பிரயோஜனம்? அதுதான் ஒரே கேள்வி, சித்தர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி. சக மனிதரை நேசிக்காமல், சக மனிதர் மீது அன்பு செய்யாமல், அன்பே சிவம் என்று எளிமையாக சொல்லாமல், சிவாய நம என்றும் நம சிவாய என்றும் மாற்றி மாற்றி போட்டு இப்படியெல்லாம் சொல்லுவதால் என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கு உண்மையை வெளிப்படையாக சொல்லாமல், நான் இறையை உணர்ந்து விட்டேன், நீங்களும் உணரணும்னா இந்த மந்திரம் சொல்லுங்கள், ஓம் க்ளீம் ப்ளீம்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா
இது எவ்வளவு பெரிய மொழிக்கு உண்டான இழுக்கு என்று இவர்கள் சொல்கிறார்கள். சரியா புரிஞ்சுக்கோங்க. மனசால் உணர்வதுதான் இறைத்தன்மையை தவிர இந்த மாதிரியான நமக்கு புரியாத மொழிகளை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பதால் அல்லது அப்படியான பூசைகளை செய்வதால் நமக்கு 7ஆம் நரகம்தான் கிட்டும் என்று அத்தனை ஞானிகளும் அத்தனை சித்தர்களும் வாழ்ந்து பார்த்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இந்த மாதிரி மாறி மாறி வார்த்தையை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. அதை எப்படி விரிவா விளக்கி சொல்றாருங்கிறத பாருங்க. இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி 1, 2, 3, 4, 5, 6, 10, 12, 14, 16, 24ன்னு மந்திரங்களோட நீளம்தான் அதிகமாக போகுதே தவிர மனசோட நீளம் அதிகமாகலையே, வார்த்தைகளோட அன்பு அதிகமாகலையே, சிந்தனையோட பரவசம், சிந்தனையோட விரிவாக்கம் அதிகமாகலையே. வெறுமே கையால் உருட்டி 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 108 முறை 208 முறைன்னு சொல்கிறதை விட அந்த கையால் ஒருவருக்கு உதவி செய்தால் அதுதான் உண்மையில் இறை இருக்கும் இடம், இறை இருக்கும் தலம். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஞானிகளின் சிந்தனையை. அப்படி செய்வதற்கு நாம் மனசை செம்மைப்படுத்த வேண்டும், செப்பனிட வேண்டும். அதனால் கோபம் கொள்வது, இவங்க எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று அப்படி யோசிக்காமல் எதை நோக்கி நம்மை இட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் எனக்கு இந்த பாடல்கள் எல்லாம் தெரியும், இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் தெரிவதால் நான் ஆன்மீகம் பேசுகிறேன் என்ற அந்த எதேச்சாதிகார சிந்தனையே விடுபவர்களால் தான் இறையை உணர முடியுமே தவிர நான் ஜெயித்து நிற்கிறேன், நான் ஆன்மீகம் பேசுகிறேன், நான் அந்த தமிழ் இலக்கியத்தின் பக்தி பாடல்களை தடையற ஒப்புவிக்கிறேன், அதனால் நான் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி என்று சொல்வது சரியான சிந்தனை இல்லை. ஏனென்றால் வள்ளல் பிரான் பேசவில்லை, இப்படியெல்லாம் சித்தர்கள் பேசவில்லை, ஞானிகள் பேசவில்லை. அவர்கள் தன்னளவில் உணர்ந்த உண்மைகளை தத்துவங்களாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மனப்பாடம் செய்து பாடல்களை ஒப்புவிக்கிறது தான் ஆன்மீகம் என்றால் இப்போது எந்திரங்கள் அதை செய்துவிடும். அப்போ மனிதர்கள் என்று சொல்லும்போது மனிதம்தான் உண்மையான அடையாளம் என்று வள்ளல் பிரான் இந்த பத்தியில் நமக்கு உணர்த்துகிறார். அதனால் 1, 2, 3, 4, 5, 6, 10, 12, 14, 16, 24ன்னு மந்திரங்களோட நீளத்தை அதிகப்படுத்தாதீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாமையே நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல 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 அவரவர் கற்பனைக்கேற்ப இந்த மந்திரங்களோட அர்த்தம் விரியும். ஆனால் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன என்றால் அன்பு என்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் மனிதர்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். மனிதத்தை, அன்பை தொலைத்துவிட்டு கட்டம் கட்டமாக பூசைகள் செய்கின்ற அந்த மடையர்களுக்கு 7ஆம் நரகமடி குதம்பாய், 7ஆம் நரகமடி என்று குதம்பை சித்தர் சொல்லுகின்றார். அதையே அடி ஒற்றித்தான் வள்ளல் பிரானும் நம சிவாயன்னு சொல்றது, சிவாய நம என்று சொல்வது. ஆரம்பத்தில் மனசை ஒருமைப்படுத்துவதற்கு சொல்லுங்கள், ஆனால் அதிலேயே தேங்கி இருந்து விடாதீர்கள், வளருங்கள் என்று வள்ளல் பிரான் சொல்லி வளர்ந்து காட்டினார். நாமும் வளர முயற்சிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.